Taste the Daily. எழுதாத பேனா சிலைக்கு 82 கோடி ரூபாய் மக்களின் வரிப்பணத்தை வீணடிப்பது நியாயமா என ஸ்டாலினுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் நடைபெற்ற மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தின் போது இது குறித்து அவர் பேசினார். அறநிலைத்துறையில் 9 கல்லூரி திறந்தான்னு சொல்றாங்க. நான் என்ன சொன்னேன்? கல்லூரி திறப்பது வேண்டாம் என்று சொல்லி அரசின் சார்பா திறங்க, அரசு கலைக்கல்லூரி திறங்க, அப்பதான் அந்த உயர்கல்வி கீழ் வரும். ஆனா அறநிலைத்துறையில் கீழ் திறக்கும் போது சுயநிதி கல்லூரி ஆயிருது. அப்படி அது சேர்ந்து படிக்கிற மாணவன் கல்வி கட்டணம் 9,000 ரூபாய் செலுத்தணும். அதே அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சேர்ந்து படிச்சா வெறும் 1000 ரூபாய் தான் கொடுக்க முடியும். உங்க அப்பாவுக்கு நினைவு மன்றம் கட்டினா ரைட், தான் ஒரு தலைவர் கட்ட வேண்டியதுதான். ஆனால் உங்கள் அப்பாவுக்கு அரசாங்க வரி பணத்தை எடுத்து 82 கோடியில் எழுதாத பணம்ல நடுக்கடலில் வைக்கிறிய, யாருட்டு பணம்? இந்த மக்களுடைய வரி பணம். ஆனால் அதுக்கெல்லாம் பணம் இருக்குது. கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அரசாங்க சார்பாக கட்டினா பணம் இல்லை. திரு ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் ஏங்க நடு டவுனில் கார் ரேஸ் நடத்தணுமா? நடு டவுனில் கார் ரேஸ் நடத்தணுமா? அங்கே தான் நடத்தணுமா? ஏன் வேற இடத்துல நடத்தின ஆகாதா? அதுக்கு 42 கோடி செலவு. ஏங்க நமக்கு சைக்கிளே இல்லாத இருக்கிற நிலையில கார் பந்தயம் தேவையா? 42 கோடி வீணாக்கினீங்கள. அந்த பணத்தை எடுத்து கல்லூரிக்கு செலவு பண்ணுங்க, கல்லூரி கட்டுங்க, மாணவர்கள் படிக்கட்டும். அப்புறம் நீட் தேர்வு சொல்லியிருக்காரு. எப்போ பார்த்தாலும் நீட்டுன்னு நீட்டிக்கிட்டே போயிட்டார் காலத்தை. என்ன சொன்னாரு தேர்தல் நேரத்தில்? எல்லாம் ஊரா போய் திரு ஸ்டாலினும் அவருடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலினும் திமுக வெற்றி பெற்று வந்தா முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யணும். 4 வருஷம் ஆகி போச்சு. என்ன செஞ்சிருக்காரா? நீட் தேர்வுக்கு ஏதாவது நடவடிக்கை எதுவுமே இல்லை. அத்தனையும் பொய். அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் சொல்றார் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்குனாரு. என்னப்பா ரகசியம் சொல்லு, இப்போ சொல்லு. 4 வருஷம் ஆகி போச்சு. 4 வருஷம் 3 மாசம் ஆகி போச்சு. ஒரு 8 மாசம் தான் பாக்கி, தேர்தல் வந்துடும். இப்போ அந்த ரகசியம் சொல்லு. மக்கள்லாம் தயாரா இருக்கிறாங்க ரகசியத்தை கேட்க.